This video was sponsored by EduQuest. EduQuest offer skill-based offer courses in digital marketing, stock market, coding, and more. It provides self-paced and live classes with expert mentors. Camplify Learning helps students practice with real-world projects. Courses are available in both Tamil and English. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்திக்கு போகலாம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா, தமிழக அரசின் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் இதை பற்றி பார்க்கலாம். இது பெண்களுக்கான மிக அருமையான திட்டம்னு சொல்லலாம். இந்த ஸ்கீம் வந்து பெண்கள் நிலம் வாங்க 5 லட்சம் வரைக்கும் மானியம் தராங்க. வாங்க இந்த வீடியோவில் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எங்கே அப்ளை பண்ணுறது, இன்னும் மேல் பாவம் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஒவ்வொருத்தரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் டு தலைகளை உடைய சரித்திரமடை. இந்த ஸ்கீம் பற்றி வந்து தமிழ்நாடு அரசு வந்து செய்தி எடுத்துக்கிறாங்க. வாங்க அதெல்லாம் சீக்கிரம் பார்க்கலாம். வாங்க, இதான் செய்தி. தமிழ்நாடு அரசு இந்த ஸ்கீமை யார் மூலியமாக செயல்படுத்துறாங்கன்னா, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அவை மூலியமாக தான் இந்த ஸ்கீம் செயல்படுத்துறாங்க. இதில் என்ன செய்யறோம்னா, நிலமற்ற ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் விவசாய தொழிலாளர்கள் விவசாய நிலம் வாங்க நிலத்தின் சந்தை மதிப்பீட்டில் திட்டத் தொகையில் 50% அல்லது அதிகபட்சமாக 5 லட்சம் வரை மானியம் வாங்க செய்கிறாங்க. நீங்கள் நிலத்தினுடைய மதிப்பில் 5% அல்லது அதிகபட்சமாக 5 லட்சம் வரைக்கும் இந்த ஸ்கீமுக்கு வந்து மானியம் வாங்க செய்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இத்திட்டத்தில் வாங்கப்படும் நிலங்களுக்கு 100% வந்து முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்தை விலக்காக எப்படி செய்கிறாங்க. முத்திரைத்தாள் வந்து ஃப்ரீன்னு செய்கிறாங்க. அடுத்து வாங்க இதை பற்றி வந்து மெயின் வெப்சைட்டே போகலாம். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன், அதை கிளிக் பண்ணி உள்ள வந்துருங்க. அதை கிளிக் பண்ணி வந்தப்பறம் இமெயில் பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க, நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளவாங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளதுக்கப்புறம் இதேமாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு தகுதி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீமுக்கு என்ன தகுதினா, விண்ணப்பத்தாரோட வயது வந்து 18 வயசுலேருந்து 65 வயசுக்குள்ளே இருக்கணும். அப்படி 18 வயசுக்குள்ளேயோ 65 வயசுக்கு மேலேயோ போனால் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் இல்லை. அடுத்து என்ன சொல்கிறேன்னா, விண்ணப்பத்தாரின் ஆண்டு வருமானம் வந்து 3 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். இப்படி 3 லட்சத்துக்கு மேலே போனால் இந்த ஸ்கீமுக்கு இங்கே எலிஜிபிள் இல்லை. விண்ணப்பத்தின் ஆண்டு வருமானம் வந்து 3 லட்சத்துக்குள்ள இருக்கணும். அடுத்தது வந்து விண்ணப்பதாரர் எந்த விவசாய நிலத்தை சொந்தமாக வைத்திருக்கக்கூடாது. ஆல்ரெடி வேறு எந்த விவசாய நிலமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்தது விண்ணப்பதாரின் தொழில் விவசாயமாக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் வந்து விவசாயம் தொழில் செஞ்சுருக்கணும். அவங்க வந்து சொந்த நிலம் வச்சிருக்கக்கூடாது. அடுத்து வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் இதுவரை எந்த மானியமும் பெற்றுக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அவங்க வந்து வேறு எந்த ஸ்கீம்லையும் மானியம் பெற்றுக்கூடாது சொல்கிறாங்க. அப்படின்னா வந்து இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள். அடுத்து நிபந்தனைகள். இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு ஓகே ஆச்சுன்னா அதுக்கு ஒரு சில நிபந்தனைகளாக இருக்குது. அதெல்லாம் என்னென்னா, நிலம் விற்பனை செய்பவர் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் அல்லாத பிற இனத்தொழில் சார்ந்தவராக இருக்க வேண்டும். நீங்கள் நிலம் வாங்குறீங்கல்ல, அவங்க வந்து யாராக இருக்குன்னா, அவங்க வந்து ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் அல்லாத பிற இனத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும். அவங்ககிட்ட தான் நிலம் வாங்கணும். அடுத்தது அதிகபட்சமாக 2.5 ஏக்கர் நஞ்ச நிலம் அல்லது 5 ஏக்கர் புஞ்ச நிலம் வாங்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் வாங்க முடியாது. அதுக்கு மேலே வாங்கினா அதுக்கு வந்து உங்களுக்கு மானியம் கிடையாது. அடுத்தது விண்ணப்பதாரர்கள் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர் பெயரில் வந்து வாங்க உத்தேசத்தில் உறுதி செய்துள்ள நிலம் 2.5 ஏக்கர் நஞ்ச நிலம் அல்லது 5 ஏக்கர் புஞ்ச நிலம் இருக்கலாம் செய்கிறாங்க. நீங்கள் வாங்க நினைக்கிறவங்க வந்து 2.5 ஏக்கர் நஞ்ச நிலம் அல்லது 5 ஏக்கர் புஞ்ச நிலத்துக்குள்ளே இருக்கான்னு சொல்கிறாங்க. அடுத்தது நிலத்தின் விலை வந்து சந்தை மதிப்பீட்டின்படி நிர்ணயிக்கப்படும் செய்கிறாங்க. அடுத்தது வந்து முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணையிலிருந்து முழுமையாக விலக்களிக்கப்படும் செய்கிறாங்க. முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணம் வந்து முற்றிலும் ஃப்ரீ செய்கிறாங்க. அடுத்தது வாங்கிய நிலம் வந்து 10 ஆண்டுகள் வந்து விற்கக்கூடாது செய்கிறாங்க. நீங்கள் நிலம் வாங்குறீங்கன்னா அது வந்து 10 ஆண்டுகள் வந்து சேர்க்கக்கூடாது. அடுத்தது
பயனாளிகள் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் மூலம் கடனாக பெற்று நிலம் வாங்க சொல்கிறாங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு கடனும் ஏற்படுத்தி செய்வாங்க, அதுக்குள்ள உங்களுக்கு மானியம் கிடைக்கும். இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மூலிமா வந்து உங்களுக்கு வந்து கடன் பெறலாம் சொல்கிறாங்க. அடுத்தது மானியம் எவ்வளோ கிடைக்குன்னா ஆல்ரெடி பார்த்தோம், அதிகபட்சமாக 50% அல்லது மேக்ஸிமம் வந்து 5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு மானியம் கிடைக்கும். இந்த தகுதிகள்லாம் உங்களுக்கு இருந்து இந்த நிபந்தனைகள்லாம் உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணி நிலம் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 5 லட்சம் வரைக்கும் மானியம் கிடைக்கும். ஓகே நம்மளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வேணால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்ட் வேறு எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் தான் போடுறேன். நன்றி, வணக்கம்.